ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மெஹந்தி டிசைன்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பேசிக் மெஹந்தி கிளாஸோட டே 3 தான். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டியர் ட்ராப்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டியர் ட்ராப் போடுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு போல்டாக ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு கீழே ஒரு லைன் சின்னதாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டியர் ட்ராப் கிடச்சிரும். இதுவே நீங்கள் பஞ்சாக போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 டாட்ஸ் வச்சு கீழே லைன்ஸை வந்து ட்ராக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு டியர் ட்ராப் பஞ்ச் வந்து க்ரியேட் ஆகிடும். இது வந்து நான் சொன்ன மாதிரி போல்டாக டாட் வச்சு கீழே ஒரு லைன் ட்ராக் பண்ணி போடுற மாதிரி நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டியர் ட்ராப் எப்போவுமே இந்த மாதிரி தான் போடணும். இதுதான் கரெக்டான மெத்தட். அப்படி போடாமல் இந்த மாதிரி ஒரு ட்ராப் ஷேப் போட்டு அதுக்குள்ளே ஷேட் பண்ணிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி போடக்கூடாது, இது ராங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து லைனோட டியர் ட்ராப்ஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டியர் ட்ராப்ஸ் பஞ்ச் பெருசாக கிடச்சிரும். அதுக்காக நான் ஒரு தின் லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு டியர் ட்ராப்பை வந்து க்ராஸாக லைனோட கனெக்ட் ஆகிற மாதிரி போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. லைனுக்கும் டியர் ட்ராப்ஸ்க்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி க்ராஸாக கிட்டேயே வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த மெஹந்தி கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மெஹந்தி கிளாஸோட டே 1 and 2 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேவி லைன் ப்ளஸ் டியர் ட்ராப்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு தின் லைன் வேவ் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிறேன். போட்டுட்டு டியர் ட்ராப்ஸை அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி கிராஸாக வர மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக டியர் ட்ராப்ஸ் ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கிறேன். போட்டுட்டு கீழ் சைட்லேயும் அதே மாதிரி டியர் ட்ராப்ஸ் வர மாதிரி அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி வர மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் போடும்போது அந்த லைனோட ஒட்டி வர மாதிரி தான் போடணுமே தவிர ஸ்ட்ரைட்டாக போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது. அந்த லைன் எப்படி வேவியாக வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி டியர் ட்ராப்ஸும் வேவியாக வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வேவி லைன் பெருசாக போட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுலேயே வேவ்ஸ் நிறையா வர மாதிரி ஒரு வேவி லைன் போட்டு அதுக்கு சென்டரில் எப்படி டியர் ட்ராப்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு தின் வேவி லைன் நிறையா வேவ்ஸ் இருக்க மாதிரி கிட்ட போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுட்டு அந்த வேவ்ஸ்க்கு சென்டரில் கேப் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் கேப்பில் வந்து நான் டியர் ட்ராப்ஸ் வந்து நல்லா போல்டாக ஒரு டாட் வச்சு ஒரு லைனை ட்ராக் பண்ணி அந்த வேவி லைனோட கனெக்ட் ஆகிற மாதிரி போட்டுக்கிறேன். அதே மாதிரி எல்லா கேப்லேயும் டியர் ட்ராப்ஸ் கனெக்ட் பண்ணி போட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து வேவி லைன் டியர் ட்ராப்ஸ் கிடச்சிருது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக போல்டாக ஒரு டாட் வச்சு லைன் ட்ராக் பண்ணி விடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து வேவி லைன்லேயே டியர் ட்ராப் பஞ்ச் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்காக நான் வேவி லைன் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு 3 டியர் ட்ராப்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு பஞ்சாக கனெக்ட் ஆகியிருக்க மாதிரி அந்த வேவி லைனில் டச் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பார்த்து பொறுமையாக போடுங்க. டியர் ட்ராப்ஸ் ஒன்றோட ஒன்று டச் ஆகாத மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? மெர்ஜாச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் லைன் ப்ளஸ் டியர் ட்ராப்ஸ் பஞ்சை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக ஜிக்ஸாக் லைன் வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிறேன், டிஸ்டன்ஸில் வர மாதிரி. போட்டுட்டு ஒரு 5 டியர் ட்ராப்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு பஞ்ச் க்ரியேட் பண்ணுறேன். அந்த 5 டியர் ட்ராப்ஸுமே வந்து அந்த ஜிக்ஸாக் லைனோட கனெக்ட் ஆகிற மாதிரி போட்டு இந்த டிசைனை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் இந்த டியர் ட்ராப்ஸ் போடும்போது எல்லா டியர் ட்ராப்பும் ஒரே ஹைட்டில் இருக்க மாதிரி போடாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி சென்டரில் இருக்க டியர் ட்ராப்ஸ் வந்து பெருசாக இருக்கணும். 2 சைட்லேயும் வர டியர் ட்ராப்ஸ் வந்து அதை விட ஹைட் கம்மியாக இருக்க மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டியர் ட்ராப் பஞ்ச் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரில், ஹம்ப் அண்ட் டியர் ட்ராப் வச்சு எப்படி ஒரு குட்டியாக ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக நான் குட்டியாக ஒரு ஸ்ப்ரில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட நான் ஹம்பை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதோட அவுட்டர் சைடில் வந்து ஹம்போட கனெக்ட் ஆகிற மாதிரி டியர் ட்ராப்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த டியர் ட்ராப்ஸ் வந்து அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி க்ராஸாக வர மாதிரி டியர் ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஓகேவா? அவ்வளோதான். நமக்கு இப்போ ஒரு சிம்பிள் டிசைன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள் ஹம்ப் டியர் ட்ராப்பை வச்சு எப்படி ஒரு டிசைன் போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் குட்டியாக ஒரு சர்க்கிள், அதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு சென்டரில் இருக்க குட்டி சர்க்கிளை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் மெஹந்தியில். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்டர் சைட் வந்து ஹம்ப் கொடுத்துக்கிறேன். நீங்கள்
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 லேயர் ஆஃப் ஹம்ப் கூட கொடுத்துக்கலாம். நான் ஒரு லேயர் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதை 4 பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணிக்கிறேன். மேலே கீழே சைடில் 2 சைடும். நெக்ஸ்ட்டு வந்து டியர் ட்ராப் பஞ்ச் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்காக நான் 5 டியர் ட்ராப்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பஞ்ச் க்ரியேட் பண்ணி 4 சைடுமே இந்த பஞ்ச் வர மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு இன்னொரு பியூட்டிஃபுல்லான மெஹந்தி டிசைன் வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம ஒரு எலமெண்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸை வச்சு எப்படி நாம் டிசைன் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் ஓனாக தான் போட்டு கற்றுக்கணும். ஓகேவா? இதை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.